நீ தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டோ நடந்து திரி என்றார், உனக்கு அதை தருவேன் அப்படின்னு. இப்ப ஆண்டவர் அந்த ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனா ஆண்டவர் ஒன்று சொன்னார், ரெண்டாவது செய்யாம இருக்கவும் மாட்டாரு. But if God is telling you something, he will surely do it for you. சில நேரங்கள்ல மனுஷீக பார்வையில நிச்சயமாக அந்த நாட்களிலே ஆபிரகாமுக்கு அது கடினமாகத்தான் இருந்திருக்கும். But from a human point of view, that might have been quite difficult for Abraham. ஏன்னு சொன்னா ஆபிரகாம் கண்களை எடுத்து பார்க்க சொல்றதுக்கு முன்னாடி அவ பார்த்துட்டு நமக்கு பிள்ளையும் இல்லை ஒண்ணும் இல்லை, நாம இப்படி வந்திருக்கிறோம், இப்படி இந்த பரந்த தேசத்தை பார்க்க சொல்றாரு, அது சந்ததிக்கு அப்படி தருவன்றாரு என்று சொல்லும் போது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இவருக்கு சுதந்திரிப்பது என்பது மனநிலை கூட இருந்திருக்காது. Abraham may not have even thought about it, because he would have thought, I have no children, nothing to go by me, I've just followed here, I'm in a foreign land and God is telling me to look at this and he is going to give it to me. நான் மறுபடியும் உங்கள்ட்ட சொல்றேன், again I would like to say, கர்த்தருடைய சமூகத்தில் நாம இருக்கும்போது அல்லது கர்த்தர் அவருடைய வார்த்தை மூலமாக ஏதாவது நம்ம இடத்துல பேசும்போது, ஆண்டவரே எனக்கென்று நான் உங்களை பின்பற்றுறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று வைத்திருக்கிற காரியங்களை நானும் ஆபிரகாமை போல பார்க்கிற அந்த விசுவாச கண்கள் எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். மத்தேயு புத்தகம் மத்தேயு chapter 13 verse 15க்கு நேராக உங்க வேதத்தை திருப்பலாம். If you turn your Bibles to Matthew chapter 13 verse 15 and 16, yeah. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்திலே உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. It is Matthew 13:16 15 and 16, yeah. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. Okay, are you still so dull? Jesus asked them. Don't you see that whatever enters the mouth goes into the stomach and then out of the body? No. Chapter 13 verse 15. 13:15. Okay, sorry again. Okay, for his people's heart has become colors that they hardly hear with their ears and they've closed their eyes. Otherwise they might have see with their eyes, hear with their ears, understand with their hearts and turn and I would heal them. Verse 16 சொல்லுகிறது, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். But blessed are your eyes because they see and your ears because they hear. ஆமென். இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Let God speak to us through these verses. இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் வேறொரு கண்ணோட்டத்தோடு பேசி இருந்தாலும், even God might have spoken with a different vision of this verse. இந்த இடத்துல இந்த 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் அப்படின்னு சொல்லுகிறார். But here Jesus says that because your eyes can see, they are blessed. That's what அந்த he says. பார்க்கிற கண்களை குறித்து ஆவிக்குரிய விதத்திலே ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கத்தக்க அந்த கண்கள் இருக்கும்போது நாம பாக்கியவான்களாக இருக்க முடியும். So when we have the eyes that are spiritually related or spiritual eyes, when we hold them, then we are blessed. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருந்தாலும், in our lives God might have kept many blessings. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறதற்கு ஆண்டவர் பல திறவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறவராக இருக்கிறார். To inherit those blessings, God has kept many ways or paths to inherit those blessings. அந்த திறவுகளில் ஒன்றுதான் பார்க்கிற கண்கள். One of the ways to inherit the blessing is the eyes that can ஆகவே see. நான் இந்த நாள்ல கொடுக்கிற வார்த்தைக்கு ஒரு தலைப்புன்னு சொன்னா பார்க்கிற கண்கள் என்ற அடிப்படையில் நான் உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். If I would like to give a title to this message, I would like to give the title The Eyes That Can See. எல்லாருக்கும் கண் இருந்தது. Everyone had the eyes. அந்த இடத்துல திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தாங்க. There were multitude of people who had gathered there. அத்தனை பேருக்கும் கண் பார்க்கிற கண் இருந்ததுதான், மாம்ச கண்கள் இருந்ததுதான். Yes, each of them had the eyes, fleshly eyes. அத்தனை பேருக்கு காதுகள் இருந்தது, சந்தேகம் கிடையாது. There is no doubt that each of them had the ears. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு சிலருக்கு தான்
காண்கிற கண்களும் கேட்கிற கண்களும் இருந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். But even though in the multitude of those people, he said only few had the eyes that can see and the ears that can hear. ஸோ நீங்க பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்களை குறித்து, இந்த பார்க்கிற கண்களை குறித்து வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Even if you look into the Old Testament regarding the eyes that can see, there are many things written in the books. இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஓர கண்ணன் இருக்கும், மெட்டிமையான கண்ணன் இருக்கும், இப்படி பல விதங்களிலே பார்க்கிற விதங்களை குறித்து பேசப்பட்டிருக்கலாம். You can see about the eyes that are haughty or looking prideful eyes. Many of these things have been written. ஆனா இந்த ஆவிக்குரிய விதங்களிலே பார்க்கிற கண்கள் என்பது ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளாக, ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளாக நம்ம என்டர் பண்ண வைக்கிறதாக இருக்கிறது. But when we talk in the spiritual realm or the spiritual being, the eyes that we need to possess is with the spiritual connotation. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பார்க்கத்தக்க ஆவிக்குரிய கண்களை தருவாரானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அடுத்த நிலைகளை ஈஸியாக முன்னேறி போக முடியும். If God can enable us to give us the spiritual eyes, then in our spiritual life we can be able to go forward. எரேமியாவை குறித்து வேதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எரேமியா புத்தகம் சாப்டர் 1 verse 11ல சொல்லுகிறது. In Jeremiah chapter 1 verse 11 you can see. கர்த்தர் அவனை பார்த்து கேக்குறாரு, God looks at him. நீ என்னத்தப்பா பார்க்கறாய்ன்னு சொல்லி கேக்குறாரு. Lord asks him, what do you see? நீ என்னத்த காண்கிறாய் அப்படினு கேக்குறாரு. He is asking, what do you see? அவன் சொல்லுகிறான், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் அப்படினு சொல்லுகிறான். He says, I see the branch of an almond tree. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டது சரியே. Then Lord said to him, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அப்படினு ஆண்டவர் சொல்றாரு. He says to him, you have seen correctly, for I am watching to see that my word is fulfilled. ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேக்குறாரு, Again Lord asks Amos, நீ என்னத்தை காண்கிறாய் அப்படினு சொல்லி ஆமோஸ்ட்ட கேக்குறாரு. even to Amos God asks, what is that you see? அவன் சொல்லுகிறான், நான் தூக்குநூலை பார்க்கிறேன் அப்படின்றான். He also says he sees a tree. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, God sees him as well. இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுக்கிறாரு. God gives an answer that here I'm going to put this tree of the ropes, that I will not rescue them. சகரியாவை குறித்து பார்க்கும் பொழுது சகரியாவை குறித்து சகரியாட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. Again he asks, looking at Zechariah, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறாரு. He asks him, what do you see? அவன் சொல்லுகிறான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். He says he's seeing a lamp that is made of. ஆண்டவர் அங்க ஒரு பெரிய ஒரு ஆன்சரை கொடுத்துறாரு. உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலாகும் சொல்லி பெரிய ஒரு ஆன்சரை கொடுக்கிறாரு. Here God gives not by might, not by power, but through my spirit everything will happen. அங்கே அவங்க பார்க்கிறதுக்கும் அவர்கள் அங்கே ஆண்டவர் அதனுடைய பலனை அல்லது கிரியையை வெளிப்படுத்துவதற்கும் தொடர்புடையதாக இருக்கிறது. So you can see that whatever they are seeing, God is relating that to what the things God is going to do for them. நம்ம வாழ்க்கையில கூட நாம் பார்க்கிற காரியங்கள் மிக அவசியமானது. Therefore it's very important in our lives as well, what is that we see. நீங்க உங்க வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டவைகளை எந்த விதத்திலே பார்க்கிறீர்கள் என்பதை அடிப்படையாக வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்வதும் அடைவதும் இருக்கிறது. So in your lives too, based on what you are seeing, that's how the blessings that you might receive will be based on. Yes, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நன்மைகளை வைத்திருக்கிறார். Yes, God has surely kept many blessings for his children. நம்ம பார்வையை கரெக்டாக பார்க்க வேண்டும். Our eyes needs to be. ஆண்டவர் எனக்கு முன்பாக என்ன வைத்திருக்கிறார்? Lord, what have you kept in front of me? எனக்கு முன்பாக தேவன் எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். What is the blessings that has God kept? நம்ம சங்கீத புத்தகத்துல chapter 23 ல ஒரு வசனம் அங்க இருக்கும். You can see in Psalms 23 there is a அவர் சொல்வார்ல, என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். அவருக்கு பின்னாடி நன்மையும் கிருபையும் தொடர்கிறது அவர் பார்க்கிறாரு. You can see that the psalmist says, surely goodness and love will follow all the days of my life. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்கள்? ஆவிக்குரிய விதத்திலே பார்க்கறாங்க. Every man of God sees through their spiritual eyes. அப்ப அவருக்கு நடக்கும் போதெல்லாம் என்ன இருந்திருக்கு? எனக்கு பின்னாடி நன்மையும் கிருபை என்ன தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. So therefore surely goodness and love is following them through their lives. இதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்றது எனக்கு புரியல. I do not understand how you are going to receive this. ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். One thing I want to tell you. நம்முடைய பார்வை இப்படியே பார்த்து கொண்டிருக்கு. ஆனா ஆவிக்குரிய விதங்களிலே நீங்க பாசிட்டிவாக தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு, தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்களை பார்த்து பழகும் போதுதான் அந்த பலனை அடைய முடியும்.
When you, I'm not sure how you are seeing yourselves, but when you make a practice of that, God is going to bless you. And if you make yourself positive in the way you see, God is going to surely bless you. சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காண்பிச்சிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I would like to show you few examples and then I would like to pray for you. நான் உங்களை சும்மா சாதாரணமா ஏதோ ஒரு கற்பனையில பார்க்க சொல்லல. I'm not saying you just need to see it in a dream. தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் வேத அடிப்படையிலே என்ன எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற என்கிற அடிப்படையிலே நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை நீங்க அடைய முடியும். I would like to show you on the basis of the scriptures what are the blessings that God has kept for you through the scriptures. நான் இப்படியே தான் இருக்க போறேன் அப்படின்ற பார்வையில பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல தான் இருக்க போறீங்க. If you say I'm going to remain here forever, then you are going to ஆண்டவர் be சொன்னாரு there. நம்ம நினைவுக்கும் அவருடைய நினைவுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. God says himself, your thoughts and my thoughts are far apart. அவர் நம்மை குறித்து பார்க்கிற பார்வையும் அவ்வளவு வித்தியாசம் தான் இருக்குது. The way he looks at us is very different. ஆகவே நம்ம பார்க்கிற பார்வையை குறித்து கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். Therefore the way we look at ourselves needs to be different. இப்போ ஆபிரகாமை குறித்து பாத்தீங்கன்னு சொன்னால் If you look at life, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ரெண்டு இடத்துல ஆண்டவர் பேசுவார். at two times God speaks to First, Abraham. முதலாவது இடம் The first place, ஆதியாகம புத்தகம் 13வது அதிகாரம், ஆதியாகமம் Genesis chapter 13 Genesis chapter 13 verse 14. verse 14. The Lord said to Abram after Lot had parted from him, look around from where you are. உன் கண்களை ஏறெடுத்து அப்படின்னு சொல்லுகிறார். He says, look through your eyes and look நீ around. இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பார் அப்படின்னு சொல்லுகிறார். He says, look around from where you are, to the north, to the south, to the east and the west. முதலாவது காரியம் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். The first thing you need to understand, இந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்க சொல்லும் வரைக்கும் இப்போ ஆபிரகாமுடைய நிலை எங்க நாம வந்து நிக்கிற இடம் இது கர்த்தர் தனக்கு சுதந்திரமாய் தரப்போகிற நிலம் என்று அவருக்கு தெரியாது. if you look at Abraham, he has no clue until then that this is the land that God is going to give. பிளைண்டா அவர் பின்பற்றி வந்துட்டாரு. He is following God. இப்போ இந்த இடத்துல அவர் சுதந்தரிக்க போகிற நிலத்தில வைத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், the land that God is going to inherit to him is where God is. இந்த லேண்ட ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார்? அவனுக்கு சுதந்திரமா கொடுக்க விரும்புறாரு. Here Lord wants to give this land as an inheritance. அந்த இடத்தை சுதந்தரிக்கிறதுக்கு இவர் பார்க்க வேண்டிய ஒரு பார்வையை ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறார். Here what God tells him the way he needs to look at the land. நமக்கு முன்னாடி தான் இருக்கும் எல்லாம் பாருங்க. Everything is right in front of us. பார்க்க சொல்லுகிற விதத்திலே பார்க்கும்போதுதான் அதை நாம் அடைய முடியும். It's only when you see the way God wants to see you, you can inherit இப்போ it. கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லிட்டு சொல்லுகிறார். When God tells him to நீ look பார்க்கிற around, இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு என்ன செய்ய போறேன், உன் சந்ததிக்கு தர போறேன் அப்படின்றாரு. here he says, all the land that you see I will give to you and your offspring. இப்போ இதெல்லாம் சொல்லக்குள்ள ஆபிரகாமுக்கு ஈஸியாக இருந்திருக்காது நிச்சயமாக. When this has been spoken, it may not have been easy for Abraham. அந்த பார்வை என்ன செய்ய வைக்கிறது தெரியுமா? That way he is looking, அடுத்த ஸ்டெப்புக்குள்ளாக ஆண்டவர் அவனை நடத்துறாரு. it's God leads நீ you to எழுந்து another step. You get up. நீ தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டோ நடந்து திரி என்றாரு. He says, go walk through the length and the breadth of the land, உனக்கு அதை தருவேன் அப்படின்றாரு. for I am giving it to you. இப்போ இந்த காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். So you must understand this. இப்போ ஆண்டவர் வந்து அந்த ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாரு. God is not telling that you need to fly up or something. ஆனா ஆண்டவர் உன்கிட்ட சொன்னாருன்னா அதை செய்யாம இருக்கவும் மாட்டாரு. But if God is telling you something, he will surely do it for you. சில நேரங்கள்ல மனுஷீக பார்வையில நிச்சயமாக அந்த நாட்களிலே ஆபிரகாமுக்கு அது கடினமாக தான் இருந்திருக்கும். But from a human point of view, that might have been quite difficult for Abraham. ஏன்னு சொன்னா ஆபிரகாம் கண்களை எடுத்து பார்க்க சொல்றதுக்கு முன்னாடி அவ பார்த்துட்டு நமக்கு பிள்ளையும் இல்லை ஒண்ணும் இல்லை, நாம இப்படி வந்திருக்கிறோம், இப்படி இந்த பரந்த தேசத்தை பார்க்க சொல்றாரு, அது சந்ததிக்கு அப்படி தருவன்றாரு என்று சொல்லும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இவருக்கு சுதந்தரிப்பது என்பது மனநிலை கூட இருந்திருக்காது. Abraham may not have even thought about it, because he would have thought, I have no children, nothing to go by me, I've just followed here, I'm in a foreign land and God is telling me to look at this and he is going to give it to me. நான் மறுபடியும் உங்கள்ட்ட சொல்றேன். Again I would like to இப்போ say, கர்த்தருடைய சமூகத்துல நாம இருக்கும்போது அல்லது கர்த்தர் அவருடைய வார்த்தை மூலமாக ஏதாவது நம்ம இடத்துல பேசும்போது, ஆண்டவரே
எனக்கென்று நான் உங்களை பின்பற்றுறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று வைத்திருக்கிற காரியங்களை நானும் ஆபிரகாமை போல பார்க்கிற அந்த விசுவாச கண்கள் எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். So you and me, what you should do is, when you're in the presence of the God and God is speaking to you through his word, then you should pray that, like Abraham, help me to see the blessings that you're going to give it to me and give it into my life. நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற வெற்றியை பார்த்து பழகணும். You must make நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற ப்ரமோஷனை பார்த்து பழகணும். You must make sure that you practice இருக்கிற இந்த சாலரியிலே வாழணும்னு நீங்க பார்த்து பழகுனீங்கன்னா அதோட தான் இருப்போம். But if you say இல்ல, ஆண்டவர் அதை விட விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை அவரை பின்பற்றுகிற உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். But God is able to give you the extraordinary blessings that God is giving to his children who follow him. மறுபடி சொல்றேன், என்னுடைய பார்வையிலும் உங்களுடைய பார்வையிலும் இருக்கிற அந்த துரும்புகளை எடுத்து போட்டுட்டு நம்மளுடைய கண்களை மறைத்திருக்கிற காரியத்தை எடுத்து போட்டு விசுவாச பார்வையில தேவன் சொல்லுகிற பார்வையிலிருந்து பார்த்து பழக வேண்டும். So you must learn to practice the things that you will see according to God's way, but take all the curtains that is hiding your eyes, not seeing the blessings. இப்ப நிலத்தை பார்க்க சொல்லிட்டாரு. Today he talks about the land. அன்னைக்கு பார்த்து அவர் நடந்து திரிஞ்சிருப்பாரு. He must have walked around. அங்க இருந்து ஒவ்வொரு என்ன சொல்றது ஊர் ஊரா போயிருப்பாரு. He must have gone from place to place. ஆனா அப்பெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. That time he may not have known this. ஆனா அந்த வாக்குத்தத்தம் அவர் பார்த்த பார்வையினுடைய அந்த சுதந்திரத்தை அவருடைய சந்ததி அடைந்ததை நமக்கு சரித்திரம் காட்டுகிறது. But you can see history is evidence that the blessing that God had given to him is being fulfilled. அதே ஆதியாகம புத்தகம் Genesis chapter 15 verse 1 எடுத்தீங்கன்னா இரண்டாவது இன்னொரு முறை ஆண்டவர் பார்க்க சொல்லுவாரு. Second time again you can see in Genesis chapter 15. அங்கே சொல்லும்போது இந்த ஆபிரகாம் பார் ஆண்டவரை பார்த்து, Here God asks, looking at Abraham, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு கேடமா இருக்கிறேன். He says, do not be afraid. உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். You are very great. முதலாவது வசனத்துல தான் அப்படி சொல்றாரு. சொன்ன உடனே இவர் சந்தோஷப்படணும். As soon as Lord says like this, he must be happy. இப்படி சொன்ன உடனே ஆண்டவரிடத்துல அவர் இரண்டாவது கேள்வி, நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேக்குறாரு. But when God says this, Abraham asks, what is that you're going to give it to me? அதுல பிடித்த ஒரு வார்த்தை, The verse that I like, வசனத்தை வாசிக்கலாம். verse 5. verse 5. அவர் அவனை வெளியே அழைத்து, He took him outside. நீ வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு He சொல்லுகிறார். says, look up at the sky. இப்போ நட்சத்திரங்களை எண்ணை உன்னால் கூடுமானால், If you are able to count the stars in the sky, அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார். Then he said to him, if you are able to count the stars in the sky, so shall be your offering. இந்த சம்பவத்தை நல்லா கொஞ்சம் நீங்க ஆழமாக பார்க்கணும். You must understand this event very carefully. இப்போ கர்த்தர் இந்த மகாகேடமா மகாபலனா இருப்பேன்னு சொல்லக்குள்ள வேற ஒரு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. When God is saying, I'm your shield and I'm your great reward, he is sitting in his tent. இப்போ கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது தான் கர்த்தர் அவனிடத்துல பேசுகிறார். When he is in his tent, that's when God is அந்த speaking. கூடாரத்தில் இருந்து கொண்டு தான் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க என்ன தருவீர் என்று கேட்கிறாரு. Within his tent, that is why he is questioning God, what are you going to give to me? ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. Here God is giving him a உன் great கற்பப்பிறப்பாகிய சந்ததி அப்படின்னு promise. He சொல்லுகிறார். says, your offspring. ஆமென். அப்படி ஒரு சந்ததியை உனக்கு தரப்போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. He says, like that offspring. அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்றாரு. He will be the one you'll be your heir. இதை நம்புறதுக்கு ஆபிரகாமுக்கு கடினம். It's very difficult for Abraham to believe this. இதை ஈஸியாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. It's not something that he can accept very easily. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவனுடைய பார்வையை முதல் கரெக்டா வைக்கிறாரு. Now what Lord is trying to do is trying to correct his vision. இங்க தான் நாம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். This is what we need to இத்தனை see. கிட்டத்தட்ட more than 25 years ஆக இவருடைய வாழ்க்கை அப்படி ஓடிக்கொண்டே இருக்குது. ஆண்டவரோட பின்பற்றி கொண்டு தான் இருக்காரு. For last 25 years he is following the Lord. ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்காரு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்தை அவர் பார்க்கல. Even though he is following the Lord, he has not seen any change. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, What I think is, இப்ப நமக்கு தெரியும் அங்க ரோமன்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அவன் தன்னுடைய சரீரம் செத்தது, தன் சாராளுடைய சரீரம் செத்தது, அவன் எண்ணாதிருந்தான் இருக்கும். ஆனா என்னத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னால் அவரும் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர் தான்.
what I think is, it's written in Romans as well, that Abraham was quite old and Sarah's womb was barren and closed. So all these things. But what I think is Abraham is also like human like us. இப்போ இதுவரைக்கும் இவருடைய பார்வை அவர்களுடைய சரீரத்தின் பலவீனத்தையே பார்த்து கொண்டிருந்திருக்கணும். Until now he must have just noticed the weakness in his body. இப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணின தேவனை தான் பின்பற்றி கொண்டிருக்காரு. Yes, he is following the Lord who has promised him. ஆனா பார்வைலாம் இப்போ எங்க இருந்து கொண்டிருந்தேன்னு சொன்னால், but the way he is seeing, இங்க நம்ம வைஃபோட சரீரம் கற்பப்பை செத்து போயிட்டு, but he is thinking my wife is no longer able to நிச்சயமாக conceive. இது நடக்கவே நடக்காது. This is not something that can நிச்சயமாக happen. நமக்கு இனிமேல் சந்ததி வராது. Definitely I நமக்கு will not have வேலைக்காரன் any. மூலமாக தான் இனி என்ன செய்ய போறாரு ஆண்டவர், சுதந்திரத்தை தர போறாரு. It's only through the maid servants that I might have இந்த the நிலைக்குள்ள children. அவர் வந்துட்டாரு. This is how he has come to a இப்போ state. இப்போ வரைக்கும் அவருடைய பார்வை எங்க இருக்குது? Where is his கீழ்மட்ட vision? பார்வையில தான் அவர் பார்த்து He கொண்டிருக்கிறார். is seeing at a very low level. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. Understand very சில well. நேரங்கள்ல சூப்பர்நேச்சுரலான காரியங்கள் நடக்கும்போது தேவன் நம்முடைய பார்வையில தான் கை வைக்கிறாரு. When God wants to do supernatural things, the first thing he wants to touch is our eyes. என்ன நாம வந்து இப்படி சுத்தி பார்க்கும்போது நம்ம பார்க்குற பார்வையை பார்த்தா நமக்கு ரைட் மாதிரி தான் தெரியுது பாருங்க. Because when we turn around and look இயற்கையாக around, we பார்த்தா think it's நிச்சயமாக நடக்காதுன்ற மாதிரி தான் இருக்குது. wherever you look at, you will feel it's not going to happen. ஆண்டவர் அந்த இடத்துல தான் சொல்றாரு, நீ என்ன செய், வானத்தை அண்ணாந்து பாருன்றாரு. That is where God is telling him, look at the sky. அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலே அங்க முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. Therefore each word, இது வரைக்கும் அவருடைய பார்வை கீழே தான் பார்த்து கொண்டிருந்திருக்கு. all this time he has been looking இப்போ at வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். now he has to look at the பார்க்க sky. சொல்லி போட்டு ஆண்டவர் அருமையாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். Here beautifully God is teaching him one அந்த thing. நட்சத்திரங்கள் எல்லாம் நீ எண்ணி பாரு என்றாரு. He says, are you able to count the stars? இப்போ இந்த நட்சத்திரங்களை எண்ணும் போது அங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், When he starts to count the stars, what happens? ஆபிரகாமுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுகிறது. It's when his spiritual eyes are getting opened. நான் பிலீவ் பண்ணுகிறேன் அந்த நட்சத்திரங்களை அவர் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. I feel that he might have started to count ஏன் the சொன்னா அங்க stars, சொல்லுகிறாரு, because he says அந்த this, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, he says count the stars if you indeed you can count them. அப்படி சொல்லி போட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. It's after that he says என்ன சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். so shall be your offspring. இப்போ அவர் கவுண்ட் பண்ண ஆரம்பித்து கொண்டிருக்கிறாரு. He must have started to count. அங்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி இப்படியா இருக்க போதப்பா. As soon as he starts to count, God இப்போ is பார்வை saying, எங்க "This is போச்சு how your தெரியுமா?" offspring." Look at his vision அந்த now. நட்சத்திரங்கள் அவனுடைய குழந்தைகளை போல பார்க்கிற ஒரு பார்வைக்குள்ள அவர் வந்துட்டாரு. Now his eyesight is upon the sky and he's looking at the நட்சத்திரம் offspring நட்சத்திரமா தான் இருக்குது. like they are like ஆனா stars. சந்ததி அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். But God is saying they are இந்த the offspring. நட்சத்திரங்களை போல எண்ணற்ற ஒரு சந்ததி உனக்கு இருக்க போகுது. It's like the number of the stars is what your offspring are going to மறுபடியும் சொல்றேன், be. Again I tell you, நம்முடைய பார்வைகளினுடைய மாற்றம் மிக அவசியம். there needs to be changes in நமக்கு our நம்முடைய eyesight. வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் If God needs to do great things in your நாம life, சாதாரண மனிதர்கள் பார்க்கிற விதமாக பார்த்து கொண்டே இருக்க we முடியாது. cannot look at it just like mere தேவன் human என்னை beings. உங்களை எப்படி பார்க்க சொல்லுகிறாரோ அப்படி பார்க்க வேண்டும். But we need to see how God wants us to see. அந்த பார்வைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும். Those are the thing, that sort of eyesight is what going to bring changes in our lives. இரண்டாவது ஒரு காரியம், The second thing is யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. talks about Jacob. யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது, When we look at life of யாக்கோபு Jacob, தன்னுடைய மாமனார் இடத்துல 14 வருடங்கள் 2 மனைவிகளுக்காகவும் என்ன செய்றாரு, சம்பளமே இல்லாம வர்க் பண்றாரு. you can see the life of Jacob that he's working for his father-in-law for 14 years for the sake of the 2 wives. நீங்க சாப்டர் 31ல அதை வாசிக்க முடியும். When you read in chapter 31, அங்கே அவர் மறுபடியும் என்ன செய்கிறாரு, இப்படி சம்பளமே இல்லாம வேலை பார்த்து கொண்டிருந்தவர் அங்கே கடைசி ஒரு 6 வருடங்கள் மறுபடியும் அங்கே மாமனாருக்கு வேலை செய்கிறார். so for 14 years he's working without being paid any salary, but again in the end he decides to work another 6 years for him. அந்த 6 வருடம் தான் இவர் அங்க சம்பாதிச்சது. That last 6 years is where he has earned 14 something. வருஷம் சம்பாதித்தது இவருக்கு சொந்தம் கிடையாது. The 14 years he had nothing to him. 14 வருஷம் அங்க மாமனாருக்கு தன்னுடைய மனைவிகளுக்காக அவர் என்ன செய்திருக்கார், வேலை பார்த்திருக்காரு. So he just saw the work for his father-in-law or for the sake of his wife. ஆனா இந்த 6 வருஷம் சம்பாதிச்ச சம்பாத்தியம் எப்படி என்று தெரியுமா இருக்கு வேதத்துல? But can you see the wages that he earned in those last 6 years? வசனத்தை எடுங்க. Genesis chapter 32. Genesis chapter 32. எடுக்கலாம்.
verse 14 and 15 வாசிங்களேன் பாருங்களேன். Verse 14 and 15. நான் சொல்றது அதுல ஒரு சின்ன ஒரு பாட்டை தான் சொல்றேன். அந்த 6 வருஷத்துல அவருடைய சம்பாத்தியம் 200 female goats and 20 male goats, 200 ewes and 20 rams, 30 female camels with their young, 40 cows and 10 bulls, and 20 female donkeys and 10 male donkeys. He put them in the care of his servants, each herd by itself, and said to his servants, "Go ahead of me and keep some space between the இந்த herds." 14-15 படிக்கும்போது என்ன தெரியுமா? When you read this verse 14, 15 and இது 16, வந்துட்டு அவர் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்த கிஃப்டாம். this is a gift that is இவ்வளவு given to his gift brother. என்றாரு. He sings so much is gift. 30 ஒட்டகம் என்று சொன்னாலே பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். If you say you have 30 camels, that means you're a very rich person. இது எவ்வளவு கிஃப்ட்னு சொன்னா அவர்கிட்ட இருந்த சொத்தினுடைய லெவல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று பாருங்க. If this is just a mere gift, then imagine how much wealth has he. மாமனார்ட்ட வரும்போது வெறும் ஒரு கையும் ஒரு கோலுமாக வந்தேன்னுவாரு. When he came to his father-in-law, he came with one sack and one stalk. ஆனா 6 வருடத்துல அத்தனை ஆசீர்வாதங்களாலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். But within the 6 years, God blessed him immensely with all these blessings. 6 வருஷத்துக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதம். Within 6 years, so much blessings. இது சூப்பர் நேச்சுரல் என்று தான் சொல்லணும். This is supernatural. இது சாதாரண காரியம் கிடையாது. This is not an ordinary. ஏன்னு சொன்னால் இந்த மாமனும் சும்மா மாமன் கிடையாது. This because இந்த 6 வருஷத்துல 10 முறை மாமனார் சம்பளத்தை மாத்தி போட்டாரு. in the 6 years, Laban changed the salary so many times. 10 முறை மாமனார் சீட்டிங் பண்ண பார்த்தோம். இவ்வளவு சொத்தை இவரால சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு இந்த 6 வருஷத்துக்குள்ளன்னு சொன்னால் கர்த்தர் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. Even though the father-in-law tried to cheat him 10 times, despite that, God has blessed him so much. இதுக்கு தான் நம்ம ஆண்டவரை நெருங்கணும்ன்றேன். This is why I say we need to 20 வருஷம் அங்க மாமனருடைய வீட்டில் இருந்தாலும் even though he was there for 20 நினைச்சுக்கலாம் அந்த years, 20 வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கும்னு நினைச்சிருந்திருக்கணும். he must have thought it's wasted. ஆனா அந்த 14 வருஷம் அந்த வேஸ்ட் ஆனதெல்லாம் சேர்த்து ஒரு 6 வருஷத்துக்குள்ளேயே அவ்வளவு வேகமான ஒரு வளர்ச்சியை ஐஸ்வர்யத்தை தேவனால கொடுக்க முடிந்தது. Even though those 14 years were completely wasted for him, yet God was able to restore everything in those last 6 years for him. அது எப்படி கொடுத்தாருன்றதை உங்களுக்கு வசனத்துல காட்ட விரும்புகிறேன். I will want to show you how he has Chapter given it to him. 31 verse 10. Genesis chapter 31 verse 10. 31 verse 10. In the breeding season, I once had a dream in which I looked up and saw that the male goats mating with the flock were streaked, speckled, or spotted. The angel of God said to me in the dream, "Jacob," I answered, "Here I am." And he said, "Look up and see that all the male goats mating with the flock are streaked, speckled, or spotted, for I have seen all that Laban has been doing for you." Amen. அந்த 12வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? You can see the verse 12. என்ன சொல்லுகிறது? உன் கண்களை ஏறெடுத்து பார். அந்த இடத்துல அதே சேம் வேர்ட் வருது. Again you can see the same verse. Look up and see. ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளமைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். He says all the goats are streaked, speckled, or spotted. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எப்படி விதப்பட்ட விதத்துல ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு தேவன் கொடுக்க போகிறார் என்பதை காண்பித்து விடுகிறார். Here God is already showing him how he is going to bless him. நான் மறுபடியும் சொல்றேன். Again I want to நாம say, நிறைய நேரங்கள்ல பிரெயினால ஒர்க் அவுட் பண்ணா கூட இந்த அளவுக்கு ஒரு 6 இயர்ஸ்க்குள்ள இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஐஸ்வர்யவானாக மாற முடியாது. even if we think worldly with our brain, in 6 years we will not be able to become ஆனா so தேவன் wealthy. யாக்கோபுக்கு கொடுத்தது போல நம்முடைய கண்களையும் ஏறெடுக்கிற அந்த ஆவிக்குரிய பார்வையை தருவாரானால், If God gives light to Jacob, the spiritual eyes to look up and see, நிச்சயமாக உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய ஒர்க் தளத்திலும் சரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய செழிப்பை ஓவர்ஃப்ளோவாக நீங்க பார்ப்பீங்க. Definitely, whether it's in your business or workplace, wherever it is, you will see the prosperity of the God overflowing. இந்த இடத்துல இதைத்தான் யாக்கோபு மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். This is what God is trying to teach us. சில through the life of நேரங்களில் நாம Jacob. போராடி பார்ப்போம், நம்மளுடைய பிரெயின்ல இருந்து திங்க் பண்ணுவோம் தான். Sometimes we try and struggle with our brain and try to இதுக்கு see தான் that. சொல்றேன், ஆண்டவர் நமக்கு ஒரு நெருக்கமாக வச்சு கொள்ளணும். Hence why I keep saying that you need to keep ஆண்டவரே, God நான் closer செய்கிற to you. காரியங்கள், நான் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? Keep asking God, what is that the plan that you have with the things that I am doing? இப்போ வரைக்கும் ஆச்சரியமான காரணம் என்ன தெரியுமா? You know what is the thing that astonishes me? எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாலும், Wherever the Jewish அவங்க people சின்ன are, தொழில ஆரம்பிச்சாலும்
அது பெரிய அளவுல தான் சக்சஸா இருக்கிறது தான் பார்க்கிறோம். You can see even a small business they start, it finishes being very successful. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். God has given such kind of promise and covenant with them. நான் சொல்றேன், ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல் அப்படி இருக்குமானால், If the covenant is made with the blood or sacrifice of an animal, he is able to do this. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காய் தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வசனம் சொல்லுகிறது. The scripture says when he has given his own son as a sacrifice through his blood, so many things do happen. அப்ப நானும் நீங்களும் செய்கிற காரியங்கள் வாய்க்கணும். So therefore you, whatever you and I do should உங்க prosper. கையை பார்த்து சொல்ல முடியுமா இந்த கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் என்று? Can you say, looking at your hands, my hand is a blessed hand? எத்தனை பேருடைய கரம் ஓட்ட கரம் என்று சொல்லி இருக்கிறீங்க? கையில வைக்கிறதெல்லாம் ஓட்டையா போயிருது, ஒன்றுமே நிக்க மாட்டேங்குது. How many of you have said, my hands have got holes, nothing stays there and it keeps இப்படி going சொல்லுவாங்க, away? ஊர்ல சொல்லுவாங்க. Many of them say this இல்லையா? back home. உங்க கையை நீங்களே பார்த்து சொல்லுங்க. Look at your hands உங்க and கையை say it நீங்க yourself. பார்த்து சொல்லுங்களேன். Look at your hands. அதுக்கே இப்ப தயக்கமா இருக்கு, எப்படியப்பா சொல்றது? Don't நீங்க be ஆண்டவருடைய shy. பிள்ளைகள் தானே, You are children of God. ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் தானே, You have been வாக்குத்தத்தத்தின் by பிள்ளைகள் God. தானே. You are covenant. அப்ப என்னுடைய கரமும் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். Then my hand is இந்த also. கையினால நான் எதை செய்தாலும் அது வாய்க்கும். Whatever I do with my hands will be நான் சொல்றேன், blessed. உங்க கையை பார்த்து நீங்க சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லாதீங்க. I'm saying, look at your hands and say this. இன்னும் விசுவாசம் வரல சில பேருக்கு. I don't think கையையே நீட்டி பார்க்கவே முடியுது இல்ல. you're not able to stretch your hands and see your own புரியுதா? hands. அப்ப எப்படியப்பா ஓவர்ஃப்ளோ வர்றது? Then how will you experience overflow? நான் சொல்றது புரியுது இல்ல உங்களுக்கு? Do you understand what I'm trying to Blessing என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு ஜெபத்தோட நடக்கிற காரியம் மாத்திரமல்ல. say? A blessing is not something will just happen just with a plain prayer. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதுல நம்ம குருடர்களை போல தான் இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளாமல். Even though there are so many blessings, we are remaining blinded not to see the blessing. இதுக்கு தான் நான் சொல்றேன், கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அந்த காரியம் என்பது என்னுடைய விசுவாசத்தை திறக்கிறது. Hence why I keep saying that a look up and seeing is what will help to open your spiritual eyes. யாக்கோபு நிச்சயமாக இப்படியெல்லாம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரு, நான் போகும்போது இவ்வளவு திரளான, அவர் சொல்லும்போது சொல்லுவாரு, இரு பரிவாரங்களோடு ஆண்டவரே என்ன திரும்ப போக சொல்றீங்க என்றாரு. He says that's how when he says you have helped me to take with my families all these blessings back. அத்தனை ஒரு டபுள் ஒரு பிளெஸிங்கோட, ஒண்ணுமே இல்லாம வெறுமனையா வந்தவரை அப்படியே ரெட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தோட அனுப்ப முடிகிறது தேவனால். He came with nothing and he is going now with a double portion of blessings as he leaves the இன்றைக்கு country. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய மனசுல, நம்முடைய சிந்தையில எத்தனை விதங்கள் நம்ம போராடி கொண்டிருக்கோம். என்னடா அது, எதை செய்தாலும் பெருசா காரியங்கள் வாய்க்கிற மாதிரி தெரியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலன்னு புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். But many times we do murmur and keep troubling within ourselves that whatever we do, why is it not getting any well? காலையில எழும்பணும் கூட கரத்தை பார்த்து சொல்லுங்க, Every morning wake இந்த up கையினால and செய்யறதெல்லாம் வாய்க்கும். say everything that you undertake with புரியுதா? your நீங்க hands will சொல்லி be prosperous. பழகுங்க, விசுவாசத்தோடு சொல்லி பழகுங்க. Just to learn to say உங்களுக்கு it with முன்பாக faith. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து பழகுங்க. Just see the blessings that God has kept in எஸ், front எனக்கு of you. முன்பாக நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்காரு. Yes, God has kept a lot of blessings in front ஆமென். of me. நீங்க கண்ணால பார்த்தா உங்களுக்கு தெரியணும். Only if you are able to see it, you can. நம்ம சேர்ச்செல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க வந்த ஆரம்பத்தில் ஒருத்தருமே இல்லாமல் இருக்கும்போதே ஆண்டவரிடத்துல அந்த தரிசனத்தை பெற்ற உடனே ஒரு பில்டிங் எப்படி இருக்கணும், அந்த சேர்ச் நம்ம வாங்க போற சேர்ச் எப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாம் பார்த்து எழுதி வச்சேன். So when in the beginning, when I did not have many or even not even one person in the church, that time God has told me how the church needs to be. இப்போ and I அதை have தூக்கி written all உங்கள்கிட்ட that. அப்ப காட்டியிருந்தா எல்லாம் பைத்தியக்காரன் இருப்பானுங்க. If I had shown that, everyone would have called me. நான் சொல்றேன், இப்பவுமே அது நிறைவேறல. It's not fulfilled. அது yet. பெரிய திட்டம், That's a நிச்சயம் big நிறைவேறும். plan. அதனுடைய ஒரு Definitely சைன் தான் இப்ப நம்ம பார்க்குற பில்டிங் கூட. The sign of it is the building that we ஆனா see. பார்த்து பழகுங்கன்றேன். But what I'm saying is learn நீங்க to see பார்க்கிற பார்வையை கொஞ்சம் விரிவா திறந்து பாருங்க. it. Let expand. the ஏசப்பா vision. உங்களை என்ன வெட்கப்படுத்துற தேவன் அல்ல. God is not புரியுதா? somebody who நல்லா put you புரிஞ்சு to கொள்ளுங்க. shame. இப்போ இந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சில பயங்கள், உண்மையிலே சொல்றேன், ஆண்டவரே துக்கப்படுத்துகிற காரியமா இருக்குது அது. I must say, sometimes when I see the God's children, it is something that will cause God himself to be upset. ஏன்னு சொன்னா
இப்போ தேவனுடைய முள் நோக்கமும் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுதான். But God's vision is that his children need to be blessed. அப்ப நாம என்ன செய்கிறோம்னு சொன்னால் பயந்து அப்படியே குறுகி போயிருக்கிறோம். But we are so afraid and we shrink ourselves. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் பார்க்க சொல்லுகிற விதமாக பார்த்து பழகணும். So therefore you should get rid of that fear and you should learn to practice how God wants you. வேதம் சொல்லுகிறது அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தெய்வம். Scripture says God is the one who calls the things that you have not seen. அவர் இல்லாதவண்ட இருக்கிற மாதிரி அழைப்பார், அவ்வளவுதான். The ones that are not seen he calls as if they are seen. எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை அப்படி பெற்றவர்களை நான் பார்த்திருக்கிறேன். I have seen so many who have inherited such blessings. நான் ஆரம்பத்துல இந்தியாவுல இருந்த டைம்ல வந்து பைபிள் காலேஜ்ல படிச்சு கொண்டிருந்தேன். When I was studying in Bible college in India. அப்போ விசுவாசத்தை குறித்து ஒரு ப்ரொஃபசர், ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணார். ஒரு பாஸ்டர் தான் அவர் டீச் பண்ணாரு. One pastor was teaching about the faith. அவர் டீச் பண்ணும்போது சொன்னார் வந்துட்டு அவருக்கு சைக்கிள் வாங்குறதுக்கும் காசு இல்லை. He said he had no money to buy a cycle. அவர் என்ன செய்வாராம், ஆண்டவரிடத்துல ஜெபிச்சிட்டு தனக்கு ஆண்டவர் ஒரு மோட்டார் பைக்கை தந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு அதில் கொண்டு வந்து பார்க் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல மோட்டார் பைக் இருக்குன்னு வரான். இப்படியெல்லாம் ஆக்ஷனோட செய்து கொண்டு இருப்பாராம். கிட்டத்தட்ட 6-7 மாதமா பண்ணி கொண்டே இருந்திருக்காரு. So this pastor was praying as if he owned a bike and with actions he was praying for last 6 months. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இதே விசுவாசம் தான் பால் யாங்கி சோன்னு சொல்லுவாரு. This is the faith that he had. பால் யாங்கி சோ கூட இதே மாதிரி தான் சொல்லுவாரு. This is what he keeps saying. அவருடைய வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் கூட கிடையாது. There is no table even in his house. ஆனா இந்த ஆபீஸ்ல எனக்கு இப்படி ஒரு டேபிள் இருக்கணும், இப்படி ஒரு இந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்பனையோட கூட ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். Again he was praying that I should have an office like this with a table and with particular wood. I need to have a chair. And அவர் இதே மாதிரி தான் சொல்லுவார். மற்றவங்க கேட்கும்போது என்னட்ட இப்படி ஒரு டேபிள் இருக்கு, இப்படி ஒரு சேர் இருக்குன்னு வரும். So he used to say that I have particular table. ஆனா வந்த ஆட்கள் பார்த்தாங்கன்னா இங்க காணலையே என்று கேட்டா ஒரு கற்பத்தில் ஒரு குழந்தை எப்படி 9 மாசம் ஆகுமோ அதே மாதிரி அது உருவாகி கொண்டிருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாராம். So the way he used to say when people came and say but there is no table and chair, but he used to say like a நான் சொன்ன பால்யாங்கி சோவும் சரி இவரும் சரி அவங்க சொன்ன ரெண்டு பேருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் சும்மா விடல, அப்படியே நடந்தது. Whether these two people, whether they said it or not, God has blessed them with their faith and they had to. So விசுவாச பார்வையில பார்த்து பழகுங்க. Therefore learn to have the faithful eyes. அந்த பார்வை அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். When you have such sort of eyes, the things will happen in your life. இந்த பார்வை சக்சஸ்ஃபுல்லாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா பாப்பீங்க. If you look at things successfully, then things will happen with success. இங்க யாக்கோபுடைய வாழ்க்கையில அவருடைய பிசினஸ்ல பார்க்கிறோம் blessing. Here you can see in Jacob's life the business is successful. அங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அவருடைய உடன்படிக்கையின் தேவன் அவருடைய சந்ததியில கொடுத்த பெரிய blessing-ஐ பார்க்கிறோம். You can see in the life of Abraham the covenant God has seen it through his offsprings. இதே காரியத்தை நியூ டெஸ்ட்மென்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் If you take it in New Testament, நம்முடைய எதிர்காலத்திலே நடக்கிறதை தடுக்கிறதுக்கும் தேவன் காரியங்களை காட்ட முடியும். God can show the things that he can stop in our future. Acts chapter 27ல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. Acts chapter 27 there is a அங்கே பவுல் அப்போஸ்தலனை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். Here he talks about apostle the verse 10ல வாசித்தீர்கள் என்று சொன்னால் in verse 10 you can read, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கிறதை காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். So Paul warned them, men, I can see that our voyage is going to be disastrous and bring great loss to the ship and cargo and to our own lives as also. இங்க இந்த இடத்துல பவுலுடைய பார்வை என்ன இருக்கு தெரியுமா? You know what the eyes of எதிர்காலத்துல நடக்க போகிற தீமையை தடுப்பதற்கான ஒரு பார்வையை அவர் பார்த்துறாரு. He has been able to see to stop the future disaster. இதெல்லாம் பெரிய ஒரு blessing. This is a great blessing. நடக்க போறதை தடுக்கிறதுக்காக தேவன் பவுலுக்கு காண்பித்திருக்கிறார். Here God is showing something that Paul can stop that can happen in அதாவது future. blessing-க்காக மாத்திரமல்ல நமக்கு எதிராய் எழும்ப போகிற நஷ்டப்படுத்த போகிற அந்த தடைகளை மேற்கொள்வதற்கான ஒரு பார்வை நம்மள்ட்ட இருக்க வேண்டும். Not just the vision or eyes to look at the blessing, but also the things that can bring harm to you or disaster to you, to be able to stop that sort of vision also. அவருடைய பார்வையின்படி அப்படியே நடக்குது. நீங்க அந்த சம்பவத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். When you read the scripture further, you can see according to what he has seen that has ஆனா happened. அவருடைய எச்சரித்தது நிமித்தம் பாத்தீங்கன்னு சொன்னால்
ஒரு மனுஷனுக்கும் சேதம் வராதபடிக்கு அவர் ஜெபத்தை ஏறெடுத்துறாரு. But because even though the thing has happened, because he warned them earlier, nobody could lose their lives. சோ இன்றைக்கு இந்த இடத்துல இருக்க தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரு காரியம், So the thing that I want to tell to you God's children ஆண்டவர் here, நம்மிடத்துல இப்படிப்பட்ட பார்வைகளை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். so God desires that this sort of vision is what we need to have in our இந்த lives. கண்களை இந்த விதத்துல ஆவிக்குரிய பார்வையில இருந்து பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். So therefore the eyes that you have, how do you see it in the spiritual realm is very important. நமக்கு காண்கிற கண்களை கர்த்தர் தந்திருக்கிறார். Yes, God has given the eyes ஆண்டவருடைய to ஒவ்வொரு see. பிள்ளைகளுக்கு அந்த கண்கள் இருக்கிறது. Every child of God has got this. இப்போ ஆண்டவரை பின்பற்றின சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், The thing that he tells to the disciples who followed him ஜான் சாப்டர் 4ல இருக்கும். in John chapter 4, அங்க ஆண்டவர் சொல்லுவாரு, there God says, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. here God Jesus says, look up and see. verse 35ல வாசிக்கிறேன். 35. chapter 4 verse 35ல பாத்தீங்கன்னு சொன்னா Verse 35. என்னத்துக்கு தெரியுமா? For what you know? அங்க சமாரிய பட்டணத்துல வரப்போகிற அறுவடைக்காக. Here he says, talks about the harvest that is going to happen in the town of Samaria. அந்த பட்டணத்தின் அறுவடையை பார்க்கும்படிக்கு ஆண்டவர் சீசர்களுக்கு கட்டளையிடுகிறார். Here God commands the disciples that are following him to see the harvest in front of them. ஆண்டவர் அந்த அற்புதங்கள் செய்த போதெல்லாம் என்ன பண்ணா தெரியுமா? The miracles whenever Jesus did, அந்த ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்த்தாராம். பார்த்தது பிறகுதான் மனதுருகுகிறார். அதுக்கப்புறம் அவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். you can see that every time Jesus looks at them and he's moved in his spirit and he does the miracles for them. இன்றைக்கு நான் சொல்றேன், நம்ம ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள வளர்த்துக் கொள்ளணும். Today we need to build this faith. ஆண்டவர் அறியாத எத்தனையோ திரளான ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க, There இந்த are many பட்டணத்துல who do இருக்கிறாங்க. not know the Lord in this அப்ப town. நம்ம பார்க்கிறதுல தப்பே கிடையாது. Therefore there is no fault in the இருக்கிற eyes. ஜனங்களை பார்க்கணும், இந்த சபைக்குள்ள அவர்கள் வந்து நிக்கிற மாதிரி பார்க்கணும். We need to see that those children need to come into the church and be standing in the இன்றைக்கு ஒரு church. சகோதரன்ட்ட பேசும்போது அதான் பேசிக்கொண்டிருந்தேன். சோர்ந்து போயிருந்தாரு. Today I was speaking to a brother who was disheartened. சபையில் ஆட்கள் இல்லைன்னா சோர்வு தான் வரும் இல்லையா? When there is no people in the church, you will be disheartened. wouldn't you be? நான் பைபிள் காலேஜ் படித்த டைமில் வந்துட்டு என்னுடைய அந்த ப்ரொஃபஸர் அந்த டைமில் வந்து அந்த டீச்சர் சொன்னார் என்னன்னு சொன்னால், ஒரு 2-3 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க எங்களோட படிக்கிறவங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறதுக்காக. So the teacher that I was studying in Bible college, he used to select 2 or 3 people that they could teach us. நாங்கள் அந்த லோ மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு டீச் பண்ணணும். So we had to teach the ones who took low marks in the அப்போ college. அதில் நானும் ஒருத்தர். அப்போது நான் டீச் பண்ணுறதுக்காக அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறேன். So I was selected to be able to teach in that class. அப்போ இருக்கும்போது அவர் விண்டோவால் வந்துட்டு பார்த்து கொண்டு இருந்தார் இந்த அதில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணதை. So the teacher was observing me through the window that I was teaching this students. அந்த விண்டோவால் நின்று கொண்டு அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இதில் ஒரு 10 பேர் இருக்கிறதா பார்க்கக்கூடாது, 100 பேர் இருக்கிறாங்கன்ற மாதிரி பாருங்கன்றார். So what he told me is, don't see as if there are only 10 people, but look as if there are 100 in front of இப்போ you. என்னால் அதை மறக்க முடியாது. Even today I cannot என்ன forget நம்ம this. அப்படி தான் நினைப்போம் இல்லையா? என்னடா 10 பேருக்கு இருந்து இது பண்ணுறதுக்கு அவ்வளோ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணினது. So today we might be thinking, only for just 10 people should I prepare so much? அப்படி பாருங்கன்னு சொல்லி சொன்னார். So he said, look as if you're seeing அதாவது many நாம people. எப்படி விரிவாக பார்க்குறோமோ, எப்படி ஏறெடுத்து பார்க்குறோமோ, அந்த பார்வை, அந்த விசுவாச பார்வை ஜனங்களை கொண்டு வரும். So the way we look up and see and how we expand our vision, that's what is going to bring the people. ஆகவே குறைச்சி பார்த்துறாதீங்க. So therefore do not shrink நான் it சொல்றேன், and see. சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், I would say to everyone உங்க in the விசுவாச church, பார்வையை கொஞ்சம் பெருசா பாருங்க. so make your spiritual eyes slightly more கிடைக்கல wider. நடக்கல அப்படின்னு சோர்ந்துட்டு இருக்காதீங்க. Do not keep be upset that you உங்களுடைய didn't get it. கண்களை விரிவா நீங்க திறந்து பார்த்து பழகுங்க. If you are able to open your eyes ஆண்டவரை completely, நெருங்கி விசுவாசத்தோடு பார்த்து பழகுங்க. come closer to God and ஆண்டவர் love God. காண்பிக்கிறத கன்ஃபஸ் பண்ணி பழகுங்க. Keep confessing, looking at God. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய கற்பனையில, உங்களுடைய கனவுல ஆண்டவர் காண்பிக்கிறத கன்வர்ஸ் பண்ணி அதை கிளைம் பண்ணி பழகுங்க. So learn to practice the things that God shows you in the dreams and the visions, and confess with God all these things. நிச்சயமாக அந்த காரியங்கள் நடந்துரும். Definitely those things நீங்க will happen. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. You will be blessed. அப்படியே எழுந்து நிக்கலாம், நாம் ஜெபம் பண்ணலாம். Let